ரைட். இதில் தரப்பட்ட தரவுகளுக்குமே குறிச்சிருக்கேன். சோடியம் அவர் ரத்தினியில் எக்ஸ்டெண்ட் எடுத்திருக்கேன். அப்போ ஒட்டு மொத்தத்துலேயும் கேபிட்டல் எம்என் இருந்தது, ஸ்மால் எம்என் இருந்தது, இவராலும் கேபிட்டல் எம்என் இருந்தது. அப்போ அவங்களோட 3 பிரிவாக நான் பிரிச்சிருக்கேன். இவர் எக்ஸ்டெண்டா இவர் N1 மைனஸ் எக்ஸ்என் எடுப்பார். அப்போ அந்த அடிப்படையில் பிரிச்சு விட்டுருக்கேன். சரியா? இப்போ எனக்கு என்ன விளங்குது, வருகிற 2 பக்கம் இருக்கிற இந்த குளோரைடு, இந்த 2 பக்கம் இருக்கிற குளோரின் அவ்வளோ செஞ்சிருக்கு. வருகிற AgCl போயிருக்காரு. அப்போ இந்த 3 எடுத்தா சோடியம் குளோரைட் அளவு தான் குளோரைட் இருக்காரு, பொட்டாசியம் குளோரைட் அளவு தான் அதில் இருக்கிற குளோரின் இருக்காரு. இப்போ AgCl வார 3 அளவு தான் இங்கே இருக்கிற குளோரின் இருக்காரு. அப்போ நான் இதுல இருந்து குளோரின் சார்பாக தொடர்படுத்தியல் என்னென்ன இருக்கேன், எக்ஸின் கீழ் My ப்ளஸ் நான் இதை 2ஆ பிரிச்சு எழுதுறேன். அப்போ MZ மேலே M1 மைனஸ் எக்ஸின் கீழ் MZ எடுத்தேன்டா. இது அவ்வளோ பேருமே சமாளிப்பார். M/N எக்ஸ்ன்றதுக்கு சமாளிப்பார். இதில் வந்து என்ன செய்யலாம், எக்ஸை பொதுவாக எடுப்பேன். அங்கே இருக்கிற M1 கொண்டு கழிச்சு விடுவோம். எக்ஸை பொதுவாக எடுக்கண்டா 1/M மைனஸ் 1/MZ. இது யாருக்கு சமம் வராது, M/Mx மைனஸ் N1/MZன்றதுக்கு வராது. சரியானே? இதுல இருந்து நான் என்ன செய்யறது, வேறு எதை கொடுக்கறதுக்கும் சேர்த்துக்கிறேன். எக்ஸ் சமன் எக்ஸ். அப்போ இவர் இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ Y இன்டூ MZ. இவர் இங்கே போனார்னா MZ மைனஸ் My. சரியானே? My எனக்கு என்ன வரும், M/Mx மைனஸ் N1/MZ வரும். இதில் எக்ஸ் எடுத்து என்ன வராது, M/Mx மைனஸ் N1/MZ. அவர் அப்படியே பேருக்கு பிறகுறாரு நன்றி. NZ மைனஸ் Y இன்டூ MZ NZ மைனஸ் Y என்று வரும். கேட்டாக சோடியம் குளோரைட் ரெசிடியூ அதை நான் எக்ஸல் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன ஆன்சர் வரப்பாரு, எனக்கு ஆன்சர் என்னன்னு வரும், ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர்ல தந்திரிக்கிற கோவம் மாதிரியே வந்துருக்கு. சரியா நீ? சரி, அடுத்த கேள்வி 12வது கேள்வியில தரப்பட்ட சேர்வைகள் கொஞ்சம் பேரை தந்து போட்டு அவங்களோட ஒட்சியேற்ற நிலையில் இறங்குவர் செயல் ஒழுங்குபடுத்தப்போம். இப்போ எனக்கு என்ன வரப்பாரு, அதாவது N2 வருதுன்னா நைட்ரஜன் 3 வினைப்பு இந்த மாதிரி கட்டமைப்பு வரக்கூடாது. அடுத்தது NH3 எடுத்தா 5 + 7 3 21. அப்போ 26 8 பிரிச்சா 3,24 ஒரு தனிச்சோடி. அப்படின்னா கூம்பா வடிவம் கூம்பா வடிவம். NH2O இன்னும் சேர்க்காது, அவரும் அதே போல NH3 போல பெறுவாரு. மாதிரி ஒரு வடிவம். அடுத்து NO சரியும் சரி. அப்போ நமக்கு என்னோட வடிவம் இந்த மாதிரி வராது. அடுத்தது NO2 6 2 12 17 2 5. அப்போ ஒரு சோடி ஒரு இலத்திரண்டி வரடு அப்போ இலத்திரிக்காரும் லேயர்த்திருக்காரு. அதே நேரம் அடுத்தது HNO3. அப்புறம் மாதிரி தெரியும் HNO3 வடிவம் தெரியும். HNO3 பார்த்தாலும் நாங்கள் NO3 மைனஸ் பார்த்தா 6 18 5 23 ஒரு இலத்திரனை ஏற்றிப்பாரு. அப்போ 24 அப்படின்னா 3,0.
சாரி 618 18 23 23 24 24 எட்டாப்பிக்கா 3,0 இதோட எடுத்துக்காரு வச்சுக்காரு இதோட எழுத்துக்காரு சரி சரியான அடிய ரெக்கார்டு ஒட்சிடுறேன் ஒவ்வொரு ஆளையும் பார்த்தோம்னா சரி இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை பேர் ஒட்சிடுறேன் 0 இதுல ரெண்டு நம்ம திரும்பி இதன் மோடல்ல FON குளோரின் புரோமின் அயடின் அங்கே அப்படியே கூப்பிட்றாங்க இந்த ரெண்டு பேரை தவிர மற்ற எந்த வந்தாலும் நிகர் மைனஸ் எடுப்பாரு ஆக்சிஜன் நைட்ரஜன் வரக்குள்ள மட்டும் ப்ளஸ் எடுப்பாரு ஏன்னா அவளையும் வந்து நைட்ரஜனை பார்க்க முன்னேறணும் கூட ஹைட்ரஜன் வந்து யாருக்கு முன்னேறணும் கூட நைட்ரஜன் தான் கூட அப்போ வேற நெஞ்சிருப்பாரு ஒரு நெஞ்சிருப்பாரு அப்போ அந்த இடத்துல ஏற்றிப்பாரு அப்படின்னா 3 பிணைப்பு 3 ஏற்றிப்பாரு -3 இவர் இதால ஒன்று ஏற்றிப்பாரு இதால ஒன்று ஏற்றிப்பாரு இதால ஒன்று இழந்திருப்பாரு ஆக்சிஜனால் ஏன் முன்னேறணும் ஆக்சிஜன் கடைசியாக வந்து -1 வராது என்னோவால அப்போ இதால் ஒன்று இழந்திருப்பாரு இதால் ஒன்று ஆக்சிஜன் நம்ம கூட அப்போ 2 இழந்திருப்பாரு அப்போ +2 இவருக்கு இதால் ஒன்று இழந்திருப்பாரு இதால் ஒன்று இழந்திருப்பாரு இதால் ஒன்று இழந்திருப்பாரு அப்போ +3 அப்போ இதுல எத்தனை இழந்திருக்காரு 2 3 4 அப்போ 4 இழந்திருக்காரு ஏற்கனவே ஒன்று கட்டமைப்பில் ஏற்கனவே ஒன்று இழந்திருக்காரு அப்போ +5 கட்டமைப்பில் ஏற்கனவே ஒன்று இழந்திருக்காரு அப்போ +5 இப்போ கட்டமைப்பு ஒன்று இழந்திருக்காரு ப்ளஸ் சரி இப்போ கேட்ட ஏறு வரிசையில் கேட்டிருக்கு நமக்கு அப்போ ஆக கூட வர வேண்டியவர் HNO3 சரி அடுத்தது வர வேண்டியது NO2 அடுத்து வர வேண்டியது NO அதுக்கடுத்து வர வேண்டியது N2 அதுக்கடுத்து வர வேண்டியது S3 அதுக்கு அடுத்த சாரி NH2OH அடுத்தது NH3 எப்படியோட வருது +5 வருது +4 +2 0 -1 இந்த ஓடர் அடிப்படையில் ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் வந்துட்டு NH3 கடைசி ஆன்சர் வந்து இந்த வித்தியாசம் அடுத்த கேள்வி 12வது கேள்வியில பின்வருவனவற்றில் சரியான கூற்றை இனங்காண்க சரி ஒரு ஐதரசன் அணுவில் N7 2 இருந்து N7 1 அப்ப N7 2 N7 1 யாரு தருகிற சக்தி அடுத்தது N7 முடிவிலிருந்து N7 2 N7 முடிவில் இங்கிருந்து இங்க வரப்படாது மேல இங்கே ஒரு இடத்துல இருந்து N7 2 தருகிற இடவெளி N7 6ல இருந்து N7 1 N7 6ல இருந்து N7 1 தருகிற இடவெளி அப்ப இந்த 3 இடவெளியும் பிரிச்சிருக்கேன் அப்ப இதை நான் செல்ல தானே சக்தி மட்டங்கள் பிரிக்கலாம் எங்கேயோ முடியும் சரி தாங்கல்களில் N7 முடிவிலியில் இருந்து N7 2 கூடிய அளவு சக்தி விடுவிக்கப்படுகின்றது N7 2 கூடிய அளவு சக்தி விடுவிக்கப்படுகின்றது சாபம் இந்த காட்டுக்கு இந்த படத்தின் அடிப்படையில பாருங்க படத்தின் அடிப்படையில நான் எடுக்கக்குள்ள N7 6ல இருந்து N7 1 போறதுக்கு எவ்வளவு சக்தி வித்தியாசம் 0.38 இங்கே 13.6 அப்ப எனக்கு கடைசி வர போறது சக்தி வெளியிடப்பட போற எவ்வளவு கிட்டத்தட்ட 13.22 ஜூல வெளியிட்டு வராங்க அதே நேரம் N7 முடிவில இருந்து N7 2க்கு வரது பாருங்க N7 முடிவில இருந்து N7 2க்கு முடிவில இருந்து 2க்கு வரதுக்கு எவ்வளவு 3.4 ஜூல் சக்தி என்ன அடுத்தது
N7 2ல இருந்து N7 1க்கு வர்றதுக்கு எவ்வளோ? இங்கே 3.4, இங்கே 15.6 வித்தியாசம் உள்ள. அப்போ 10.2 கிலோ. இப்போ ஆக கூடின சக்திங்கிறது விளைவிக்கிறது N7 6ல இருந்து N7 9. சரியானே, முடிவிலிருந்தாலும் அவர் என்ன செய்வாரு? போக 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 சக்தி வித்தியாசம் நல்லா குறைஞ்சிட்டு போகும். பாருங்க, சக்தி வித்தியாசம் கருவில் அந்த வெளிநோக்கி செல்லல சக்தி வித்தியாசம் குறையும். ஆனா முன்னுக்கு இங்க வாரதால இவர் தான் என்ன செய்வாரு? கூடிய அளவு அந்த மாதிரி தெரியும். என்சமௌண்ட் லைன் வந்து ஐதர் சண்டு அயனாக்க சக்தி இதை வச்சுட்டு நீ முடியும் இல்லை. அப்ப இவருக்கு தான் சக்தி கூட இருக்கும். ஆகவே சக்தி கூடைக்கு 6ல இருந்து 1க்கு வர்றது. அப்ப இதுல சென்றிக்கான் முடிவில் இருந்து 2க்கு வரேன் கேட்ட சரியான கூட்டையே நாங்க. அப்ப முதலாவது கூட்டு சரியான கூட்டு. சரி, அடுத்தது திண்ம கார்பனீரொட்சைடில் உள்ள ஒரே ஒரு மூலக்கூற்று செய்வகை இருமுனைவு செய்யும். இருமுனை மட்டும்தான் அறியும். திணிவு பருமன் இருந்தாலே என்ன செய்யும்? லண்டன் வந்தர் வாட்ஸ் விசை எல்லாம் என்ன செய்யலும் வரையலும். இப்போ ஒரே ஒரு விஷயம் சென்றது டிலம் லண்டன் அப்ப அது வரையலும். அடுத்தது HNO3 வடிவம் முக்கோண இருக்கும். HNO3 பண்ணே ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம். முக்கோண இருக்கும் HNO3 வடிவம். HNO3 வருவது 5 + 6 3 18 ஒரு இலத்திரனை ஏற்றிக்காரு. அவத்துல ஒரு 18 19 24 8 பிடிச்சா 3,0 தனிச்சோடி இல்லை. அப்படி எனக்கு என்ன வடிவம் பிறகு தலை முக்கோணி வடிவம். தலை முக்கோணி வடிவம். அப்ப இதுல ஒரு ஹைட்ரஜனை போட்டுனா இவர் ஒரு மைனஸ், இவர் ஒரு பிளஸ். இதானே அவரோட வடிவம். தலை முக்கோணி வடிவம் தான் இவருக்குரிய வடிவம். இதுல என்ன சொல்றான்? தலை முக்கோணி வடிவம் தான் இவருக்குரிய வடிவம். இதுல சென்ற வடிவம் முக்கோணம் இருக்கும் வடிவத்தை NO2வில் உள்ள NO பிணைப்பு கோணம் NO2 மைனஸ் அதே கோணத்தை விட அதிகமாகும். ரைட். அப்ப நம்ம NO2 பார்க்கணும். NO2 அடுத்தது NO2 மைனஸ். NO2க்கு என்ன பாரு? 6 2 12 5 17 17 8 பிரிச்சா 2,1 இலத்திரன். அதில் வரப்போறது ஒரு இலத்திரன். நைட்ரஜன்ல ஒரே ஒரு இலத்திரம் பரப்புறாரு. என்னது? ஒரே ஒரு இலத்திரம் பரப்புறாரு. 2 4 1 2 3 4 இதுக்கு மேல பிணைப்பு போட இயலாது. இவர் ஒரு இலத்திரனை எல்லாம் பிடிக்காரு. இவர் ஒரு இலத்திரனை ஏற்றிக்காரு. இதானே அவரோட வடிவம். இவர பிணைப்பு கோணத்துக்குரிய கோணம் தரிக்கிறவர் தீட்டா. அதே நேரம் என்னோட்டு வரப்போறாரு. இவருக்கு 5 6 12 ஒரு இலத்திரனை ஏற்றிக்காரு 13. அவர்ல 5 அப்ப 18 18 8 வித்தியாசத்துல வருவாரு. 2,2 16. அப்போ ஒரு தனிச்சோடி இலத்திரம் மிஞ்சனும். அப்ப இவருக்குரிய வடிவம் அப்ப என்ன வருவாரு? கோணல் வடிவம் வருவார். அப்போ ஒரு தனிச்சோடி இலத்திரம் அடிக்கிறாரு. 2 பக்கமும் வச்சு போட்டாச்சு. 2 3 4 2 4 6 அப்ப ஒன்றை போடுவோம். அப்ப இங்க மைனஸ் போட்டாச்சு. அப்ப இதான் இவர வடிவம். இதான் நம்ம கேட்கான் பிணைப்பு கோணத்தை கேட்கான். அப்ப நம்ம தெரியும் தருகிற பிணைப்பு கோணம் தீட்டா. இதுல 2ல என்ன செய்யறாரு? இவர்லையும் ஒற்றை பிணைப்பு, இவர்லையும் இரட்டை பிணைப்பு. இவர்லையும் இரட்டோ பிணைப்பு உள்ள இருக்கிற இலத்திரம் தள்ளுகள் வந்து சமநாடி இருக்கும். ஆனா தருகிற பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இலத்திரம் தள்ளியை பார்க்கல. இதுல ஒரே ஒரு ஆள் தான் நேர்றாரு. இங்காலையும் தள்ளப்படுறாரு, இங்காலையும் தள்ளப்படுறாரு. ஆனா இங்க 2 பேர் இருக்காங்க. அப்ப தள்ளுற வலிமை என்ன செய்யும்? நல்லா கூட இருக்கணும். அப்ப இந்த கோணம் என்ன செய்வாரு? இந்த கோணம் குறை இருப்பாரு. இல்லைங்களா? அப்ப யாரு கோணம் கூட தருகிற NO2 தான் என்ன செய்யும்? கோணம் கூட. இல்லைங்களா? சரி. அப்ப NO2வின் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் பிணைப்பு கோணம் NO2 மைனஸின் அதே கோணத்தை விட அதிகமாகும். காரணம் என்ன? பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இலத்திரண்ட தள்ளுக வலிமை என்ன செய்யும்? அது குறைவு. சரிதானே? அப்ப அந்த கூட்டு சரியான கூட்டு. ஆன்சர் வந்துட்டு 5வது கூட்டையும் பார்ப்போம். வாயுநிலையில் உள்ள பெர்லியம் அணுவிற்கு ஒரு இலத்திரனை சேர்த்தல் புரோபத்துக்குரிய செயல்முறையாகும். அதே வேளை வாயுநிலையில் உள்ள ஒரு நைதரசன் அணுவிற்கு அது ஒரு அகவப்பத்துக்குரிய ரைட். அப்ப இலத்திரனை சேர்க்கிறது நம்ம சொல்லுவோம். இது பல தடவை பார்த்துட்டோம். திருப்பி பார்க்க வேண்டியிருக்குது. இலத்திரன் நாட்டல்ல முதலாவது இலத்திரன் நாட்டல நம்ம 2வது பிரிக்கும். அப்ப E1 இருக்கேன். இப்ப வந்துட்டு E2 புறக்கம் EN வரைக்கும் இருக்கு. சரியானே? ரைட். முதலாம் இலத்திரன் நாட்டல்ல 2 குரூப்பா பிரிப்போம். 2 குரூப்பா பிரிப்போம். எப்படி? S2 P6 P3 S2 D10 இந்த மாதிரி இருக்கிறார்கள் தனி இருக்கும். இவ என்ன செய்வாரு? இவ வந்துட்டு நிரம்பல் உறுதி கூடனே.
அரை நிரம்பல் முழு நிரம்பல் இருக்காங்க. அதனால என்ன செய்யும், உறுதி கூட புதிய இலத்திரனை சேர்க்கிறதுக்கு புதிய இலத்திரனை சேர்க்கக்குள்ள என்ன நடக்கும், சேர்க்கிறதுக்கு என்ன நடப்பாங்க, சேர்க்கிறதுக்கு சக்தி மட்டம் ஒன்று ஒழுக்கு ஒன்று உருவாக்கப்படும். சரியானே, ஒழுக்கு உருவாக்கப்படும், ஒழுக்கு உருவாக்கப்படும். அப்ப உருவாக்கப்படுறதுக்கு என்ன செய்யப்படும், சக்தி உறிஞ்சப்படும். அப்ப இ பிளஸ் என்ன, டெல்டா இ பிளஸ். அப்ப அகவப்பத்துக்குரிய செயல்படும். மத்த ஆக்கள்ல என்ன செய்ய வேண்டி வரும், ஏனைய ஆக்கள்ல சக்தி வெளியேற்றப்படுவாங்க. அப்ப இவ வந்துட்டு டெல்டா இ மைனஸ். சரியா, டெல்டா ஹெச் இருக்கு, டெல்டா ஹெச் இருக்கு, டெல்டா ஹெச். சரியா, இது அப்ப புரோபத்தாக்கம். இது தவிர தரிக்கிற ஏனைய இலத்திரன் நாட்டல்ல அன்னையனுக்கு இலத்திரன் நாட்டம் செய்யப்படும். அப்ப தள்ளப்படுறாரு. அப்ப அந்த கவர்ச்சி விசையை மீறி அப்ப ஒரு தள்ளிட்டு இவரை கொண்டு போய் ஒரு ஒழுக்குள்ள வைக்கணும். அப்ப வைக்கணும்னு செய்யணும், கவர்ச்சி விசையை மீறி ஒரு சக்தியோட கொடுத்து கொண்டு போகணும். அப்ப சக்தி உறிஞ்சியல். அப்ப டெல்டா ஹெச் பிளஸ். சரியா, ஞாபகம் வேண்டியது டெல்டா ஹெச். சரியா, அப்ப கேட்ட கேள்வி வாயுநிலையில் பெர்லியம். பெர்லியம் வந்து என்ன நிலையில் இருப்பாரு, பெர்லியம் வந்துட்டு S2 நிலையில கேட்பாரு. அணுவிற்கு இலத்திரனை சேர்த்தால் ஒரு புரோபத்துக்குரிய செயல்முறையாம். புரோபமா இல்ல, ஒரு அகவப்பத்துக்குரிய செயல்முறை. ஏன், இவர் S2ல இருப்பாரு, புதிய ஒழுக்கோட உருவாக்கணும். அப்ப அதுக்கு சக்தி சேவை அப்படின்னா இது ஒரு அகவப்பத்துக்குரியதா இருக்கும். அதே வேளை வாயுநிலையில் உள்ள நைதரசன் ஒரு அகவப்பது. நைதரசன் என்ன, நைதரசன் வந்துட்டு P3 இருப்பாரு. அப்ப அவருக்கும் ஒரு ஒழுக்கு உருவாக்கணும். அப்ப அவரே அப்ப சேர்ந்த ரெண்டுமே அகவப்பத்துக்குரிய ஆட்கள். அப்ப இந்த கூற்று பிழையான கூற்று. அதுலயும் கவனமா இருக்கணும். வாயுல இலத்திரனை சேர்க்கிறது, இலத்திரனை சேர்க்கிறது ஒரு மூலகத்துக்கு அல்லது அகற்றதோ கட்டாயம்னு சொல்லுது. வாயுநிலை செல்லும், வாயுநிலை செல்லாமல் செல்லியிருந்த அந்த கூற்று ரெண்டுக்கு அகவப்பம் சென்றிருந்தா கூட என்ன அந்த கூற்று கேள்விக்குரிய கூற்று. சரியானே, வீட்டிலே ஆகலாம். 40ல இருந்து 50 வர கொஸ்டின்ல அப்படி மற்ற கூற்றையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விடையெடுப்பீங்க. சரியா, இந்த கூட்டு பிள்ளை படத்துல. அப்ப ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 4வது, ஆன்சர் 4வது. அடுத்தது, அமில ஊடகத்தில் ஒரு மூல் FeI2 உடன் முற்றா தாக்கம் புரிவதற்கு தேவையான KMnO4 மூல்கள் எண்ணிக்கையானது. சரியானே, அப்ப நமக்கு தெரியும் ஒரு மூலக்கூறை தந்தா எத்தனை பேர் ஒற்றியேற்றப்படுவாங்க, எத்தனை பேர் தாழ்த்தப்படுகிறது கட்டாயம் என்ன செய்யணும், நம்ம அடையாளம் காணணும். சரி, அப்ப இதுல வந்து இருக்கிற யார் யாரு, FeI2 அவர் யாரோட தாக்கமடைகிறாரு, அமில ஊடகத்துல MnO4 மைனஸ் தாக்கமடைகிறாரு அமில ஊடகத்துல. அப்ப நம்ம தெரியும் அமில ஊடகத்துல MnO4 மைனஸ் தாக்கமடைஞ்சா என்ன வருவாரு, Mn2 பிளஸ் தாக்கமடை. இதுல வேற யாரும் ஒற்றியேற்றப்படுறது +7ல வந்து +2க்கு வராரு. அப்ப என்ன செய்யப்பட்டிருக்காரு இவரு, வேற என்ன செய்யப்பட்டிருக்காரு, +7ல இருந்து +2க்கு வராது. அப்ப இவருக்கு என்ன தாழ்த்தப்பட்டிருக்காரு. இப்ப தாக்கம் நடக்கண்டா ஒன்று ஒச்சியற்ற தாழ்த்த தாக்கம் மறிக்கலாம் அல்லது மீன்படி தாக்கம் மறிக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில பார்ப்போம். அப்ப இது ஒச்சியற்ற தாக்கம் மறிக்க ஒரு ஆள் ஒச்சியேற்றப்படுறாரு. அப்ப ஒச்சியேற்றப்படுறாருன்னு சொன்னா +7ல இருந்து +2க்கு தாழ்த்தப்படுறாரு. தாழ்த்தப்படுறாருன்னா அப்ப மத்த கூறன்னு செய்யணும், கட்டாயம் ஒச்சியேற்றப்பட்டிருக்கணும். அப்ப இதுல எத்தனை பேர், ஒரே ஒரு ஆள் தான் தாழ்த்தப்படுறாரு. அப்ப எத்தனை பேர் ஒச்சியேற்றப்படுறாரு கட்டாயம் பார்க்கணும். இதுல இருக்கிறவர் என்ன Fe+2ல இருக்காரு. அப்ப என்ன இருக்காரு, அயனி மட்டும் -1ல இருக்காரு. அப்ப இவர்ல யார் ஒச்சியேற்றப்படலாம்னு பார்க்கலாம். அமில ஊடகத்துல Fe2+ என்ன மாறுவாரு, Fe3+ மாறுவாரு, Fe3+ மாறுவார். அதே நேரம் I- என்ன மாறுவார், I-I2 மாறுவார். அப்ப 2 பேரும் ஒச்சியேற்றப்படுறாரு. இந்த இடத்துல கவனமா இருக்கணும். சரி, அப்ப எனக்கு மொத்தமா வேணும் தாக்கத்தை போடுறது. இதுல நெய்றாரு Fe வந்து ஒரே ஒரு ஆள் இருக்காரு. +2ல இருந்து எத்தனைக்கு மாறுறாரு, +2ல இருந்து +3 என்ன. அப்ப ஒரே ஒரு ஆள் எத்தனை ஒச்சியேற்ற மாட்டோம், அவரோட சேர்த்து அந்த சேர்வையில் இருக்கிற ஒரு யாரு அயரின் எத்தனை பேர் இருக்காரு, 2 பேர் இருக்காரு. -1ல இருந்து 0க்கு போறாரு. -1ல இருந்து 0ன்னு சொன்னா மாற்றமே வரும் 1. அப்ப இது அவ்வளவு இவருக்கு வரும். இவர் என்ன செய்யறாரு, மங்கனீஸ் வந்து ஒரே ஒரு ஆள் இருக்காரு. +7ல வந்து +2க்கு போறாரு, மாற்றமே ஒண்ணு. அப்ப 5 அப்ப என்ன செஞ்சுருவோம், மாறி கொடுத்துருவோம் 2 பேரும். இனி மாறி கொடுத்தா இதுல என்ன செய்ய மாட்டேன், கை அடிக்க மாட்டேன். ஒரு 5 ஒரு 2 3 3. இனி விளைவுகளாக ஞாபகப்படுத்துவேன். எனக்கு இந்த கேம் செய்யறதுக்கு அப்ப என்ன செய்யறேன், அப்ப மங்கனீஸ் வந்துட்டு எத்தனை மங்கனீஸ் வராது, மங்கனீஸ் வந்துட்டு 3. அதே நேரம் இரும்பத்துமே 5 இரும்பும். அதே நேரம் I2 10 அப்படின்னா
5 மாற்ற முட்டாள்களை சமப்படுத்தியாச்சு. இனி தேவையான என்ன செய்யணும், ஹெச் பிளஸ் சேர்த்து நீரை போட்டு தேவையான மாதிரி ஏற்றத்தை சமப்படுத்திடணும். சரி, இப்ப இந்த கேள்விக்குரியது நான் போதும். சரி, இப்ப பார்ப்போம். அமிலோடத்தில் ஒரு எஃப்இஐக்கு முற்றா தாக்கம் தேவையான KMnO4 மூல்கள். ஒரு மூல் எஃப்இஐ. அப்ப எனக்கு தெரியுது எஃப்இஐ டு 5 மூல் தாக்கம் அடைஞ்சா இவர் எவ்வளவு தேவை, MnO4 மைனஸ். இவர் 5 மூல் தாக்கம் அடைஞ்சா, சரி, இவர் 5 மூல் தாக்கம் அடைஞ்சா MnO4 மைனஸ் எவ்வளவு வருவாரு, எனக்கு 3 மூல் உருவாகும் தேவை. அப்ப ஒரு மூல் கட்டியான். அப்ப இந்த 5 5ஆல பிரிச்சுட்டா எனக்கு என்ன வரக்கூடாது, ஒரு மூல். அப்ப இந்தியாவில் என்னத்தை செய்யணும், அங்காலையும் அதே சேர்த்து செய்யணும். அப்ப எனக்கு இதுல தேவையான எவ்வளவு, இவர் ஒரு மூல் தாக்கம் அடைகிறாருன்னா அப்ப எனக்கு எவ்வளவு வரும், 3 இங்கே 5 மூல், 3 இங்கே 5 6 மூல் MnO4 மைனஸ் தேவை. சரியானு. அப்ப அங்க பெருகி பார்ப்போம். அப்ப இவர் 5 மூல் சொன்னா 6 5 30, அப்ப சைக்கிள் 3 மூல். அப்ப தாக்கம் சரியா இருக்குது. அப்ப எனக்கு எத்தனை தேவை, 3 இங்கே 5 மூல். சரி, 2021 பாஸ்கர் வந்து இப்படி ஒரு கேள்வி பிடிக்கணும். நாங்க செஞ்ச பேப்பர்ல இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து ஞாபகம் இருக்கணும். சரி, அப்ப 3 இங்கே 5. அப்ப ஆன்சர் 2வது. சரி, அடுத்தது 15வது கேள்வி. கதோட்டு கதிர் குழாயில் அவதானிக்கப்பட்ட நேர்கதிர்களுடன் தொடர்புடைய துணிக்கையை பற்றிய சரியான கூற்றினை தெரிவு செய்கிறேன். சரி, சரியான கூற்றை தெரிவு செய். கதோட்டு கதிர்கள் யாரை பத்தி, நேர்கதிர்கள். ரைட், கதோட்டு கதிரில இருந்து அவதானிக்கப்பட்ட நேர்கதிர்கள். சரியான. துணிக்கைகள் ஏற்றமற்றன, நேர்கதிர்கள் வந்து அப்ப அவர் ஏற்றமற்றன்றது இல்லை, அவர் என்ன ஏற்றம், பிளஸ் ஏற்றம் இருக்கேன். ரைட், அவை கதோட்டிலிருந்து அனோட்டிற்கு நேர்கோடு வழியே செல்லும். கதோட்டில இருந்தா போவார், எங்க இருந்து போவாரு, வாயுல இருந்து, இடையில வாயுல இருந்து உருவாகி எங்க யாரை நோக்கி போவாரு, அனோட்டை நோக்கி. நேர்கதிர்கள் யாரை நோக்கி, மைனஸை நோக்கி போவார். அப்ப கதோட்டிலிருந்து அனோட்டிற்கு சொல்றாங்க. அப்ப அது பிழையானது. அவை ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம், அதாவது ஈங்கிலம் விகிதம் குழாயுள்ள வாயு இயல்பை சார்ந்திருக்கும். அப்ப சரி, அந்த கூற்று வாயுல இயல்பை சார்ந்திருக்கும் செல்றோம். அப்ப அந்த கூற்று சரியான கூற்று. அப்ப ஆன்சர் 3வது இருந்து மற்ற இலை பார்க்கிறோம். அவை செல்லும் திசையை காந்தப்புலமும் மின்புலமும் பாதிக்காது. ஏற்றம் திணிவும் இருந்தா என்ன செய்யும், மின் காந்த விசை ஓயில படிச்சிருக்கோம். அப்ப பரடைய விதிகள் நிறைய விதிகள் என்ன பின்ன படிப்பீங்க பிசிக்ஸ்ல. அப்ப திணிவும் ஏற்றமும் இருந்தா என்ன செய்யும், மின்புலம் காந்தப்புலத்தால் பாதிக்கப்படுவார். பாதிக்காதுன்றான். அப்ப அந்த கூட்டு கிடையான கூட்டு. அவற்றுக்கு கதோட்டு கதிர் குழாயில் உள்ள வாயுவை அயனாக்கும் ஆற்றல் கிடையாது. கதோட்டு கதிர் அடுத்தது நேர்கதிர் ரெண்டுமே என்ன செய்யும், வாயுக்களை அயனாக்கும். அடுத்தது புளோரல் ஏற்படுத்தும், வெப்ப விலை ஏற்படுத்தும். அப்ப இதெல்லாம் வந்து அவனுடைய ஆற்றல் கிடையாது என்றால் ஆகவே பிழையானது. ஆன்சர் 14வது, ஆன்சர் 3வது. அடுத்தது 16வது கேள்வி. சரி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்லது சரியானவை எவை. சரியான கூற்று கேட்காம சரியானது அறிக்கணும். ஒரு மூலக்கூறு SP கலப்பு அடைந்திருந்தால் அது பைப்பிணைப்பை நிச்சயமாக கொண்டிருக்கும். பைப்பிணைப்பு நிச்சயமா இருக்கணுமா. உதாரணமா பெர்லியம் ஹைட்ரைட் ஒரு ஆள் எடுக்கும், பெர்லியம் ஹைட்ரைட்னு எடுக்கும். இவருக்குரிய கட்டமைப்பு எப்படி வரும், பெர்லியம் ஹைட்ரைட் பெர்லியம் இந்த மாதிரி வரும். அப்ப இதுல கட்டாயம் பைப்பிணைப்பு இருக்க அவசியமா, இவருல தனிச்சோடி இலக்கணம் இல்லை. சரி, அப்ப 2 ஆள் தான் இருக்காரு. அப்ப இவர கலப்பு என்ன, இவர கலப்பு வந்து 1 2. அப்ப SP கலப்பு 2 பேருமே என்னது, சிக்மா பிணைப்பு வரல இருக்கிறது. பைப்பிணை இருக்கா, இல்லை. கட்டாயம் நிச்சயமாக பைப்பிணைப்பை கொண்டிருக்கின்றது கிடையாது. சரியா, பிழையான. சரி, அடுத்தது கலப்பாக்கம் என்ற எண்ணக்கருவு தனி அணுவிற்கு மாத்திரம் பயன்படுத்தப்படும். அப்ப கலப்பு வந்து என்ன செய்யும், தனி அணுவுக்கு தான் கலப்போம். சரி, தனி ஒரு அணுவு. அந்த கூட்டு சரியானது. உருவாக்கப்படும் கலப்போமிட்டல்கள் எண்ணிக்கை கலப்பில் ஈடுபடும் அணுவமிட்டல்கள் எண்ணிக்கை சமனாகும். போன பேப்பர்லயே பார்த்துட்டோம். உதாரணமா ஒரு எஸ்ஸும் 2 பியும் சேர்ந்தா, எஸ்ஸும் ஒரு பி இங்க இருந்தா வருவாரு, SP வருவாரு. ஒரு S ஒழுக்கு ஒரு P ஒழுக்கு. அப்ப 2 ஒழுக்கு பயன்படுது. பாரதத்துல வரும் 2 SP ஒழுக்கு இந்த மாதிரி வரும். சரியான. அதே நேரம் S1 2 P ஒழுக்கு சேர்ந்தா என்ன வருவாரு, SP2 ஒழுக்கு வரப்படுறாரு. இப்ப 3 ஒழுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காரு. அப்ப 3 SP2 ஒழுக்கு வரப்படும். நம்ம போன இதுகளுக்கு நம்ம பார்த்துட்டோம். விலங்காக்கள் போய் பாருங்க. கலப்போமிட்டல் எண்ணிக்கை கலப்பில் ஈடுபடும் அணுவமிட்டல் எண்ணிக்கை சமனாகும். அந்த கூற்று சரியான கூற்று. சரி, அடுத்தது கலப்பில் ஈடுபடும் ஒபிட்டல்கள் ஒரே தன்மையை கொண்டிருக்கும்.
கலப்புல ஈடுபடுறதே என்னத்துக்காக? அவங்க வேறுபட்ட சக்தி வடிவம் பருமனை கொண்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஒரே அளவு கொண்டு வரதுக்காக தான் நடக்கும். கலப்புல ஒரு விஷயமே நடக்கும். ஒரே தன்மையை கொண்டு இருக்கின்றது. அப்ப இப்படியாக இருக்கும். அப்ப கேட்டது சரியானது. பியும் சியும் என்ற ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் ரெண்டாவது. சரி, அடுத்தது 17வது கேள்வி. பின்வரும் கூட்டுகளில் உண்மையற்றவை. சரியானி? ரைட். HFO HFHO HN பிணைப்புகள் உள்ள போது மாத்திரமே ஐதரசன் பிணைப்பு தோற்றுவிக்கப்படும். இல்லையே, ஐதரசன் பிணைப்பு வேற எந்த டைம்ல தோற்றுவிக்கப்படும்? ஐதரசன் பிணைப்பு வேற எந்த டைம்ல தோற்றுவிக்கப்படும்? ஐதரசன் பிணைப்பு வருகிற அதிமுனைவாக்கப்பட்ட கார்பனில் கார்பன் இந்த டைம் பாரக்குள்ளையும் என்ன செய்வாரு? குமரக்குள்ளை ஐதரசன் பிணைப்பு தோற்றுவிக்கப்படும். இப்போ மாத்திரமே சென்றதால அந்த கூட்டத்தில் யான OF2வில் ஆக்சிஜனின் ஆக்சிஜன் இல்லை. OF2 என்ன? OF2 எப்படி வருவாரு? 7 2 14 மாதிரி 20 20 20 8ஆம் வித்தியாசத்துல வருவாரு. 2 2 இந்த மாதிரி வருவாரு. 2 2 வேற ஆக்சிஜன் மின்னகன்மை கூட. அப்ப இவர் -1 எடுப்பாரு, இவர் மைனஸ் எடுப்பாரு. ஆக்சிஜன் பிளஸ். அப்ப அந்த கூட்டு என்னது? சரியா இருக்காது. அப்ப அந்த கூட்டு சரி. மின்காந்த கதிர்ப்புகள் மின் புலங்கள்னால் பாதிப்படையாது. மின்காந்த கதிர்ப்புகள் என்னது? ஏற்றம் இல்லை. அப்ப என்ன செய்யாது? மின்காந்த புலங்கள்ல பாதிப்படையாது. அப்ப அந்த கூட்டு சரியான கூற்று. ஒரு சடத்தின் உந்தமதி அடிக்கும் போது அதன் அலை நீளம் அதிகரிக்கும். அப்ப நமக்கு தெரியும் என்னது ஒரு லெம்டா சமன் HOPN. அப்ப உந்தம் அதிகரிச்சா என்ன செய்யணும்? அலை நீளம் குறையணும். அலை நீளம் அதிகரிக்கும் சொன்னால் அப்ப அந்த கூட்டு என்னது? பிழையான கூட்டு. அப்ப இதை கேட்டது உண்மையற்றது. உண்மையற்றதுன்னு சொன்னா அப்ப ஏயும் டியும். ஏயும் டியும் ஆன்சர் எத்தனாய்? ஆன்சர் 4வது. அடுத்த 18வது கேள்வி. தரப்பட்ட மூலக்கூறு தொடர்பாக சரியான கூற்று. அப்ப மூலக்கூறுக்குரிய உண்மையான வடிவத்தை வரைஞ்சிடுவோம். 1 2 இந்த அறிகிறவர் 2 ஹைட்ரஜன் ஒரு சிக்மா பிணைப்பு. அப்ப 3 3 வேண்டா sp2 கலப்பு. கியூபு 1 2 ஹைட்ரஜன் 1. அப்ப 3 sp2 கலப்பு. இவர்ல 2 ஹைட்ரஜன் 2 சிக்மா பிணைப்பு. அப்ப 4 பிணைப்பு. 4 பிணைப்பு sp3. இதுல ஒரு சிக்மா பிணைப்பு. அப்ப 2 2. அப்ப sp. இவர்லையும் 2 2 sp. சரி, அப்ப அவருக்குரிய கலப்பை கீறிவிடுறேன். நான் வடிவத்தை கீறிவிடுறேன். கார்பன் ஹைட்ரஜன் கார்பன். அப்ப இவர் கதை முடிஞ்சு. அப்ப அவர் வந்துட்டு P என்றவர். Q என்றவருக்கு அவரும் sp2. அப்படி என்ற அவரும் தலைமுக்கோணி வடிவத்துல வரணும். ஒரு ஹைட்ரஜன் அங்கால கார்பன். அப்ப Q வந்துட்டாரு. அங்கால R வந்துட்டு என்னது? sp3. அப்ப நான்முகி வடிவம் அவரு ஒரு ஹைட்ரஜன் கார்பன். சரி, அப்ப அவர நான்முகி வடிவம். S என்றவர் sp என்றா அவர நேர்கோடு வடிவம். அதே போல அங்கால அவரும் வந்துட்டு நேர்கோடு வடிவம் T என்றவர். சரி, இப்ப பார்ப்போம் கேள்வி. QRST என பெயரிடப்பட்ட அணுக்கள் QRST என பெயரிடப்பட்ட அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன. ஒரே நேர்கோடா? QRST ஒரே நேர்கோடா? RST தான் இருக்காரு. அப்ப Q வர மாட்டாரு. அப்ப அந்த கூட்டு பிழையான கூட்டு. எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்கின்றன. ரைட். இப்ப பார்ப்போம். தரிக்கிறவர் எடுத்து பார்த்தோம்னா இவரை பார்த்தோம்னா என்ன செய்யணும்? இது ஒரு முக்கோணி வடிவத்தில் இருக்கிறது. தலை முக்கோணி. அப்ப இந்த கார்பன் PQR 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. இப்ப இவர் சார்பா பார்க்கக்குள்ள ஒரே தளத்துல இருக்காங்க. சரியானே? இப்ப இவர் சார்பா பார்க்கக்குள்ள இவர் என்ன செய்யணும்? தரிக்கிற SMTயும் என்ன செய்யணும்? SMTயும் நான்முகி வடிவம்னா எப்படி இருக்கிறது? நான்முகி வடிவம்னா எப்படி இருப்பாரு? நான்முகி வடிவம்னா எடுக்க நான்முகி வடிவம் எப்படி இருப்பாரு? இந்த மாதிரி இருப்பாரு. இந்த மாதிரி தான் இருக்க ஒரு பூம்பு மேல இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிறார். இப்ப இவரு தான் Q என்ற காலம்.
இவர் ஆர். அப்ப எஸ்ஸும் டியும் என்ன செய்யுது, இந்த கோணத்துல ஒரு கோணத்துல இருக்கிறார், ஏதோ ஒரு கோணத்துல ஒரு நிலையில என்ன செய்யுது, இப்படியே போயிட்டு இருப்பாங்க. அப்ப இவ ஒரே தளத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒரே தளத்துல இருக்காது. இந்த 3 பேர் மட்டும்தான் ஒரே தளத்துல இருப்பாங்க. இப்ப எல்லா காவலர்களுக்கும் ஒரே தளம் பண்றது இல்லை. யார் யார் இருக்கலாம், ஒன்று ஆர்எஸ்டி இருக்கலாம். ஆர்எஸ்டி 3 பேர் ஒரே தளத்துல இருக்கலாம். அல்லது பிக்யூஆர் 3 பேர் மாதிரி இருக்கணும். 2 பேரும் 2 சோடி ஒரே டைம் இருக்கல. சரியானே அந்த கூட்டுக்குள்ளையான அந்த கூட்டுக்குள்ளையான. அடுத்தது சிஎஸ்சிக்கும் சிடிக்கும் இடையிலே ஒரு சிக்மா கிடைக்கும் 2 பைப்பிலும் காணப்படும். யார் யார் இடையில, சிஎஸ்க்கும் சிடிக்கும் இடையில தருகிறார்கள். சிஎஸ்க்கும் சிடிக்கும் இடையில என்ன பிணைப்பு காணப்படுது, ஒரு சிக்மா பிணைப்பு 2 பைப் பிணைப்பு இருக்கு. அது சரிதானே, அந்த பிணைப்பு சரியான கூட்டம். அதே நேரம் சிபிசிக்யூ யார் யாரு தருகிறவர், சிபிக்கும் சிக்யூ. அடுத்தது சிக்யூக்கும் சிஹெச்சுக்கும், சிக்யூக்கும் ஹைட்ரஜன் சாரி தருகிறது. அப்ப இந்த 2 பிணைப்பையும் சொல்லலாம் பிணைப்பு கோணம். அப்ப இந்த பிணைப்பு கோணம் யாருக்கு சொல்றாங்க, பிணைப்பு கோணம் யாருக்கு கேட்கலாம், தருகிற பிணைப்பை கேட்காங்க, தருகிற பிணைப்பை கேட்காங்க. அப்ப இந்த பிணைப்பு கோணம் ஒரு தலைமு கோணம் முடியும். தலைமு கோணம் எடுத்துட்டா பெருமா ஒரு பிணைப்பு கோணம் வரும் 120 பாக, அண்ணளவாக 120 பாக. சரி, கேட்டது உண்மையான கூற்று. உண்மையான கூற்று அப்ப சியும் டியும் அப்ப ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 2வது. சரி, அடுத்தது 19வது கேள்வி. 180 சென்டிமீட்டர் கணம் நீரில் 180 சென்டிமீட்டர் கணம் நீரில் 18 கிராம் குளுக்கோஸ் முற்றாக கரைக்கப்பட்டது. செயல்முறை தொடர்பா பின்வரும் கூட்டுகளில் சரியானது. அது சரியான கூற்றை கேட்காம கரை சென்ற மூல சரி. அப்ப நம்ம தெரியும் நீர் 180 கிராம் 180 சென்டிமீட்டர் கணம் அப்படின்னா 180 கிராம். நீர் 180 கிராம் 180 கிராம். அப்ப அவர் 18 கிராம் மூல் மைனஸ் அவர் எத்தனை மூட்டிக்காரு, 10 மூட்டிக்காரு. அதே நேரம் குளுக்கோஸ் அவர் 18 கிராம். அவரை மூலதிலும் 180 கிராம் -1 பிரிச்சுட்டு 18 180 பிரிச்சா 0.1 2 பேரும் 3. இப்ப நமக்கு தெரிய மூல சரிவு. மூல சரிவு யாரு, குளுக்கோஸ் மூல சரிவு. எனக்கு என்ன C6H12O6 சரிவு. அப்ப அவரோட மூலவோ கனவளவு, மூளை எவ்வளவு, அவரோட மூலம் எவ்வளவு, குளுக்கோஸ் 1 மூல், அவரோட கனவளவு எவ்வளவு. அப்ப கனவளவு கரைசலுக்குள்ள நீர் கனவளவு வருது 180 சென்டிமீட்டர் கணக்கு இருக்காங்க. அப்ப 180 சென்டிமீட்டர் கணம். அப்ப டெசிமீட்டர் கணக்கு 10 3. எனக்கு என்ன தோறப்பாரு, 1000 180 பிரிக்கணும். பிரிச்சுட்டு என்ன தோறப்பாரு, 1000 1800 பிரிக்க முடியாது. பிரிச்சுட்டா 0.55 என்பது வராது. சரி, அப்ப இதுல என்ன செய்யலாம், சைக்கிள் ஒன்று சொல்றான். அப்ப அந்த கூட்டு கிடையாது. கரைசலின் திணிவு பின்னம் எவ்வளவு, அப்ப ஒட்டுமொத்த திணிவுக்கு மேல தரப்பட்ட திணிவு. அப்ப ஒட்டுமொத்த திணிவு எவ்வளவு, திணிவு பின்னம் 198 கிராம். அதுக்கு மேல குளுக்கோஸ் திணிவு எவ்வளவு, 18 கிராம். அப்ப 18 198 பிரிச்சுட்டு என்ன வராது, 0.0909 வராது. மண்ணளவான என்ன செய்யலாம், 0.091 அந்த கூற்று திணிவு பின்னம் சரி. அடுத்தது கரைசலில் குளுக்கோஸின் மூல் பின்னம் எவ்வளவு, குளுக்கோஸ்ல மூல் பின்னம் திணிவு பின்னம் சரி. மூல் பின்னம் ஒட்டுமொத்த மூல் எவ்வளவு, 10.1 மூல். குளுக்கோஸ்ல மூல் எவ்வளவு, 0.1. அப்ப பிரிச்சுட்டு என்ன 101. அப்ப அந்த கூற்றும் சரியான கூற்று. கரைசலின் குளுக்கோஸின் திணிவு சதவீதம் என்னத்தை பாக்குறேன், திணிவு பின்னம் தர 100. அதானே, திணிவு பின்னம் தர 100. அல்லது மொத்த திணிவுக்கு மேல தரப்பட்டது எவ்வளவு, 18 கிராம். மொத்தத்துல 198. அப்ப அது 100 அளவு இருக்குது. 1 கிட்டோம்னா என்ன வராது, கிட்டத்தட்ட 9.091%. 91% எழுதுகிறான். ஆகவே அந்த கூட்டம் இல்லை. கேட்டது சரியானது. சரியானதுதான் சியும். அப்ப ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 2வது. அடுத்தது பின்வரும் கூட்டுகளில் உண்மையானது அல்லது உண்மையானவை. இலத்திரன்கள் துணிக்க இயல்புடன் அழகியல்பையும் கொண்டிருக்கும். அப்ப அதே டைம் செய்வாரு, எந்த டைம் வந்துட்டு 2 இயல்பையும் கொண்டிருப்பாரு. அதுக்காக நம்ம என்ன சொல்ற வரைக்கும் இருமை இயல்புன்ற ஒரு கதையை கைக்கிறோம். இருமை இயல்புடையவர். அப்ப அந்த போது சரி. ஒரு நியூத்திரனிலும் பார்க்க புரோத்தன் பாரம் கூடியது.
நியூட்ரன் பார்க்க புரோத்தன் பாரம். யாருக்கு பாரம் கூட? நியூட்ரனுக்கு தான் பாரம் கூட. சரியானே? இலத்திரனை பார்க்க புரோத்தனுக்கு, புரோத்தனை பார்க்க நியூட்ரனுக்கு. அந்த கூற்று இல்லையான கூற்று. அடுத்தது எல்லா அணுக்களும் இலத்திரம் புரோதன் நியூட்ரன் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன. ரைட். இப்படி வரப்போக்குள்ள யாரை பார்க்குறேன்? ஹைட்ரோஜன் 3 பேர் இருக்காருன்னு. புரோத்தியன், ட்ரித்தியன், புத்தேரியன் 3 பேர் இருக்காங்க. H11, H12, H13. அப்ப இவரில் இருக்கிற நியூட்ரன் இலத்திரன் புரோத்தன் நியூட்ரனை பார்த்தோம்ல, இவரில் எல்லாத்துலேயும் ஒரு புரோத்தன் ஒரு இதுல நியூட்ரன் 0, இவரில் 1, இவரில் 2. அப்ப என்ன செய்யறான்? எல்லா அணுக்களும் இலத்திரம் புரோதன் நியூத்திரன் தருகிற ஆளை பார்த்தா இவர்ல என்ன செய்யறான்? தருகிற நியூத்திரன் ரகம் இலத்திரம் புரோதம் மட்டும்தான் இதுல என்ன செய்யறான்? நியூத்திரன் ஆகியோரை கொண்டு இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த கூட்டு பிள்ளையான கூட்டு. எல்லா அயன்களும் ஒரு புரோதனையாவது கொண்டிருக்கின்றன. எல்லா அயன்கள் நெறிப்பாக்குள்ள மீன் தருகிற இவர் எடுத்து பார்ப்பேன். H11 புரோத்தியத்துல எடுத்து பார்ப்போம். அப்ப H+. அப்ப இவர்ல என்ன இருக்கு? இப்ப நியூத்திரன் இல்லை, வரல நியூத்திரன் இல்லை. இப்ப அவர்ல இலத்திரனும் இல்லை, இலத்திரனும் இழந்தாய். ஆனா புரோத்தனை இலக்குமா இல்லை, அவர்ல மினிமம் ஒரு புரோத்தனாலும் பிடிக்கும். அப்ப அந்த கூட்டு என்னது? சரியான கூட்டு. அப்ப சரியானதை கேட்டீங்க. ஏஎன்டியும் தான் பிரச்சனை. ஆன்சர் 4. சரி, இப்போ வந்துட்டு பார்க்க போறது கூட்டு கேள்வி. கூட்டம் 2 கற்ற எண்களின் முனைவாக்கும் வலு. கற்ற எண்னா என்ன சொல்லுவோம்? முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் திறன் அழைக்கணும். அன்னை என்னன்னு சொல்லுவோம்? முனைவாகும் தன்மைன்னு கதைப்போம். கூட்டத்தின் வழியே போகல என்ன செய்வாரு? அப்ப நம்ம கற்ற எண்களுக்கு பார்த்தா கூட்டம் 2 எடுக்கலாம். அப்ப நம்ம பாக்குற கற்ற எண்ணுக்கு என்னன்னு பார்ப்போம். ஏற்றம் அதிகரிக்கணும், ஏற்றம் கூடணும், பருமன் குறையணும். ஒரே கூட்டம்ன்றதுக்காக ஏற்றம் என்னது? ஏற்றம் எல்லாம் சமனளிப்பாரு. இப்ப பருமன் கூட்டத்தின் வழியே என்ன செய்வாரு? பருமன் கூடிட்டு போவாரு. கூட்டத்தின் வழியே பருமன் கூடும். பருமன் கூடினா கற்ற என்ற முனைவாக்கம் என்ன செய்வாரு? முனைவாக்கும் வலு. பருமன் குறைஞ்சிச்சுன்னா முனைவாக்கும் வலு கூட போறாரு. பருமன் என்ன செய்யறாரு? பருமன் கூட்டத்தின் வழியே கூட போறாரு. அப்படி என்ன முனைவாக்கும் வலு என்ன செய்யறாரு? முனைவாக்கும் வலு என்ன செய்யும்? முனைவாக்கும் வலு குறைவாரு. முனைவாக்கும் வலு கூடத்தான் என்ன செய்யணும்? இந்த 2 கேட்டு ஏற்றம் பருமன். இதற்கு ஏற்றம் ஒரே குரூப்ன்றதுக்காக சமன். கூட்டத்தின் வழியே பருமன் கூட போறாரு. பருமன் கூடுதுன்னா முனைவாக்கும் வலு என்ன செய்யும்? குறையும். அந்த குரூப் சரியான. அதே நேரம் அடுத்தது லிதியம் கார்பனேட் பார்க்க செஞ்சியம் கார்பனேட் வெப்போர்த்தி கூடியது. சரி, இப்ப இதுல கார்பனேட் 2 பேருக்கும் பேய்த்து இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிறது லிதியமும் செஞ்சியமும். 2 பேரையும் பார்த்தோம்னா லிதியம் செஞ்சியம், லிதியம் பிளஸ் செஞ்சியம் பிளஸ் 2+ என்ன. அப்ப இவருக்கு ஏற்றம் கூட முதல்ல ஏற்றத்தையே பார்ப்போம். அப்ப இவருக்கு ஏற்றம் கூட சென்னா இவருக்கு வந்துட்டு முனைவாக்கம் வலு யாருக்கு கூட? முனைவாக்கம் வலு யாருக்கு கூட? இவருக்கு கூட. முனைவாக்கம் வலு கூடன்னு சொன்னா பங்குட்டு வலு தன்மை என்ன செய்யும்? கூட இருப்பாரு. முனைவாக்கம் தன்மை வந்துட்டு பங்குட்டு வலு தன்மைக்கு என்ன செய்யும்? நேர்விகிதம் இருப்பாரு. பங்குட்டு வலு தன்மை கூடிக்கின்றதுன்னா அயன் தன்மை என்ன செய்யும்? பங்குட்டு வலு தன்மை கூடிக்கின்றா என்ன செய்வாரு? அயன் தன்மை குறைவாரு. சரியா? அயன் தன்மை குறைவாரு. தன்மை குறைஞ்சா என்ன செய்வாரு? கவர்ச்சி விசை வீக்கான கவர்ச்சி விசை. அப்ப வெப்பத்துக்கான உறுதி எல்லாம் என்ன செய்யப்பாரு? குறைவாரு. வெப்ப உறுதி ஒன்று என்ன செய்வாரு? குறைவாரு. இப்ப கேட்டுகிறது லிதியம் கார்பனேட்டுக்கு பார்க்க செஞ்சியம் கார்பனேட்டுக்கு வெப்ப உறுதி கூடையாம். எல்லாம் பார்த்துட்டோம். முனைவாக்கம் கூட செஞ்சியதுக்கு முனைவாக்கம் கூட எல்லாம் பங்குட்டு வர தன்மை கூட ஐந்தன்மை குறையும். ஐந்தன்மை குறையும்னா வெப்ப உறுதி குறையும். அப்ப கூற்றும் பில சரி என்ன ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 3வது. சாரி, ஆன்சர் 4வது. எல்லாம் சரி. விளக்கம் என்றால் 1, விளக்கம் இல்லைன்னா 2, முதலாவது சரி இருந்தா 3, பில சரி என்ன 4, ஆன்சர் வந்துட்டு பில சரி. ஆன்சர் 4வது. அடுத்தது கலப்போவிதனி எஸ்இயல்பும் அணுவொன்றின் ஒன்சியற்றின் அதிகரிக்கின்ற போது பொதுவாக மின்னை தன்மை அதிகரிக்கும். சரியானே? அப்ப மின்னை தன்மை அதிகரிக்கிறதா என்ன பார்க்குற? கலப்புல மின்னை தன்மைக்கு குறிப்பிட்ட ஒரு மூலத்துக்கு கலப்புக்கு விரிவாக கலப்புல முதலாவது S% அதிகரிக்கும். கலப்புல என்ன செய்யணும்? கலப்புல S% வரும். அடுத்த 2வது பார்க்குற ஏற்றம். 3வது ஒன்சியற்ற என்ன ஓரர் அடிப்படையில் பார்ப்போம். என்ன சொல்றான்? எஸ்இயல்பும் ஒன்சியற்றின் அதிகரிக்கின்ற பொதுவாக மின்னை தன்மை அதிகம்.
பொதுவாக வந்து இது ரெண்டும் கூட என்ன செய்யும் பின்னத்தன்மை அதிகரிக்கும். அதுலேயும் குடிக்க என்ன செய்யும் இந்த அதிகம் உண்டாகும். இது ரெண்டு கூட்டும் சரியா இருக்காது. பவுலிங் நல திட்டத்தில் ஆக்சிஜன் கார்பனை பகிர்ந்தன்மை கூட நம்ம தெரியும் FOCl and bromine iodine science pH போகிறாரு இந்த மாதிரி தான் போகிறாரு. நம்ம தெரியும் ஆக்சிஜன் மின்னதன்மை தெரியும் யாரை பார்க்க தருகிற கார்பனை பார்க்க கூட இருக்காரு. அது சரி. இருப்பினும் H2Oவில் ஆக்சிஜன் மின்னதன்மையிலும் கார்பன் மின்னதன்மை ஏற்பாடு. நம்ம சிலபஸுக்கு இப்படி ரெண்டு ஒப்புறதுக்கு இல்லை. உதாரணமா இப்படி கேட்கலாம் அப்படின்னு கார்பன் ஈரோட்சைடை CH4 கேட்கலாம். ஏன் ரெண்டுலையும் கார்பன் இருக்காரு. அப்ப ரெண்டு பேரையும் நம்ம கலப்பையர் ஆக்சிஜன் வச்சு ஒப்பிடலாம். சரி. ஆனா கார்பன் ஈரோட்சைடை நீரையும் வச்சு கேட்கிற அளவுக்கு ரெண்டையும் இங்க வேற கார்பன் இங்க ஆக்சிஜன் இப்படி ஒரே சேர்வையில ஒரு மையம் வச்சு கேட்கலாம். ரெண்டு பேரை வச்சு கேட்கிற அளவுக்கு இல்லை. அப்ப இந்த கூட்டு இது வரைக்கும் சரி. நெஞ்சால பாக்குறது நமக்கு இல்லை. அப்ப அந்த கூட்டு இல்லை. இல்ல சரி என்ன ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 4. அடுத்தது மெத்தனால் பொட்டாசியம் அயோடைடு ஆகிய இரண்டும் H2 வன்மையான ஐதரசன் இணைப்புகளை உருவாக்கும். மெத்தனால் நமக்கு என்ன CH4OH ஆக்சிஜன் இருக்காரு ஹைட்ரஜன் இருக்காரு. அப்ப ஐதரசன் இணைப்பு உருவாக்குவது இந்த நீர்ல H2 இருக்காரு. இதுல ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன செய்யலாம் உருவாக்கு எந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்ந்தா ஐதரசன் இணைப்பு உருவாக்கு. இருக்கிற KIல பாருங்க அப்புறம் பொட்டாசியம் இதுல இருக்கிற அயோடைடு ரெண்டு பேர்ல யாருமே சரி ஐதரசன் இணைப்பு உருவாக்குறது ஹைட்ரஜனோட வந்து ஆக்சிஜன் சேரணும் அல்லது நைட்ரஜன் சேரணும் அல்லது புளோரின் இந்த மின்னத்தன்மை கூட்டினாங்க அது உண்மையாக்கக்கூடியவாங்க அல்லது கார்பனில் கார்பன் இந்த சேர்வு அடிக்கணும். இதுல எதுவும் இல்லை. ஆகவே மெத்தனால் அடுத்தது பொட்டாசியம் அயோடைடு ஆகிய இரண்டும் H2Oவில் எளிதில் கரையும். நமக்கு தெரியும் முதலாம் கூட்டம் வந்தாலே என்ன செய்வாங்க? முதலாம் கூட்டத்துக்குரிய அயன்கள் வந்தாலே எல்லாம் கரையும். மெத்தனால் வந்தா வேறு என்ன செய்யறாரு? ஐதரசன் இணைப்பை ஏற்படுத்துறாரு. அப்ப அவரும் கரைகிறார். நம்ம எதிரி கரைகிறா ஒரு குறிப்பிட்ட மூலக்கூட சூழ ஐதரசன் இணைப்புகளை ஏற்படுத்துற தன்மை. எவ்வளவு ஐதரசன் இணைப்புகள் கூடுதோ அவ்வளவு கரைகிறாரு. இவர் வந்து நினைவாரு கரைவாரு. முதலாம் கூட்ட ஆக்கல்ல சோடியம் பொட்டாசியம் மீடியம் சீசியம் கற்றையன்கள் வந்தாலே அன்னையனை பார்க்க தேவை. கற்றையன் வந்தாலே கரைவாரு. அதன் அதிக கற்றையன்கள் வர அதே போல அடுத்த கேள்வி. அப்ப பில இரண்டும் எளிதில் கரையின்றது சரி. அந்த செறிவில ஆன்சர் ஆன்சர் உண்டாகும். அடுத்தது ஒரே எண்ணிக்கையான அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பொதுவாக ஒத்த வடிவத்தை உடையது. தெரியாது. உதாரணத்துக்கு H2Oவையும் CO2வையும் இருக்கும். ஒரே எண்ணிக்கையான அணுக்கள் ரெண்டு பேர்ல 3 கேட்கலாம். நீர் சரி நமக்கு என்ன வருவார் தெரியும் போன வடிவத்துல வருவார். அதுல காவலியம் செய்ய நமக்கு தெரியும் இந்த மாதிரி நேர்கோட்டில் வருவார். அது ரெண்டு பேரும் பொதுவாக ஒத்த வடிவத்தை உடைய செல்லை இருப்பாங்க. செல்லையில வேறுபட்ட வடிவம் எடுக்கும். சிசிஎன் SCl4 அடுத்தது CCl4 ஆகிய இரண்டும் 4 வடிவத்தை உடையது. CCl4 நமக்கு CCl4 நான் 28 4 32 32 அப்படிதான் 4,0 வடிவம். SCl4 பார்த்தா SCl4 17 28 34 34 அப்படின்னா 4,1 ஜோடி. நமக்கு வரப்போற சோடியம் சோடியம் இருக்காது. 4 ஜோடிகள் ஆன்சர் ஆன்சர். அடுத்து ஒரு இரசாயன இனம் ஒரே நேரத்தில் ஒட்சியேற்ற அல்லது தாழ்த்தல் உட்படும் போது அது இது அங்கீகாரம் எனப்படும். எக்ஸ் என்றால் X பிளஸ் X மைனஸ் உதாரணமாக கேடுகள். சரி. ஒரே ஆள் தான் என்ன செய்யறாரு? ஒட்சியேற்றலுக்கும் உள்ளாகிறாரு தாழ்த்தலுக்கும் உள்ளாகிறாரு. அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம்? இருவழி விகாரம்னு சொல்லுவோம். சரி. அப்ப அந்த போட்டு சரியா தரும். அதே நேரம் இந்த இடத்துல பாருங்க SO2 H2S. அப்ப SO2